நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எந்த தப்புமே பண்ணாத எங்களை கொல்றதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. கொல்றதுக்காகவா? யார? ஆமா, நீ என்ன சொல்ற? உங்களுக்கு தான் நல்லாவே நடிக்க தெரியும்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இனி என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த பாசம்லாம் இப்ப இல்ல. ஆமா, உன்னை இப்படி மாத்தினது யாருன்னு எனக்கு தெரியும். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பார்க்கணும்னு என் மனசுக்குள்ள எப்பவும் தோணிட்டே இருக்கும். யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கும். நீ எனக்கு ஒரு நெருங்கின சொந்தம்னு உன்னை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு நீ என்ன அம்மான்னு கூப்பிட்ட. என் மனசுக்குள்ள அந்த சத்தத்தை நான் கேட்டேன். நீ எப்பவும் எனக்கு ஒரு மகன்தான். நீ என்ன வெறுத்துக்கோ, ஆனா அதை விட 100 மடங்கு நான் உன் மேல பாசத்தை காட்டுவேன். அதுக்கான காரணத்தை நீ கேட்கலாம். அது எனக்கே தெரியாது. எனக்குள்ள இருக்க தாய் மனசு உன்னை ஒரு மகனாதான் பார்த்துட்டு இருக்கு. எதுல ஏதாவது இருக்கா? நான் இப்ப உன்னை மகனேன்னு கூப்பிட போறேன். என்ன அடிக்கணும்னு அடிச்சுக்கோ. மகனே. ஆமா, ஏன் நீ அமைதியா இருக்க? கண்டிப்பா நீ ஒரு நாள் இந்த அம்மாவோட மனச புரிஞ்சுக்கதான்ப்பா போற. ஆஹா, யாரு வந்திருக்கிறது? என்னோட செல்ல பேத்தியா? பாட்டி, உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? யாராவது திருடுறத நீங்க பார்க்கணுமா? திருட்டா? வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். இதுதான் அந்த ஃபைல். வாங்க. வா. ஹே, இது உன்னை சிக்க வைக்க போற ஃபைல். இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நீதான் என் வீட்டுக்காரரை கொண்டு இருக்க. அதுக்குண்டான ஆதாரத்தை அழிக்கதான் நீ அந்த ரூம்குள்ள போயிருக்க. மல்லிகா, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? என் வீட்லயே நீ தங்கி இருந்துகிட்டு எனக்கு எதிராக வேலை பாக்குறியா? வெக்கம் கெட்டவளே. ஆமாண்டி,
நீ எப்பவுமே என்ன அப்படிதான் பார்த்த. நீ மட்டும் இல்ல, உன்னோட அண்ணனும் அப்படிதான் பார்த்தாரு. உன்னோட வீட்டுல தான் நான் தங்கி இருக்கிறதா இப்ப நீ சொன்னல. இது உன்னோட வீடு இல்ல, இது என்னோட வீடு. அத நான் நிச்சயம் ப்ரூவ் பண்ணதான் போறேன். கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போவ. அப்படி நீ போகலன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உனக்கே தெரியும். பார்க்கலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். நீதான் என்ன காட்டி கொடுத்தியா? ஆமா, நான் தான் பாட்டி கிட்ட போய் சொன்னேன். எதுக்கு சொன்ன? நீங்க அஞ்சனாமாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதனாலதான். அஞ்சனாமாவை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் சொல்லுவேன். ஓ அம்மாவை சீக்கிரமே வெளியிலேயே அனுப்புறேன். அப்புறம் என் மேல எதுக்காக இந்த அளவுக்கு பாசம் காட்டுறீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. வினய், நீ அதுக்கான பதில் என்ன சொல்ல போற? போன ஜென்மத்துல நான் உங்களோட மகனா இருந்திருக்கேன். நீ சொல்றது கூட ஒரு வகையில சரிதான். போன ஜென்மத்துல நீ என்னோட மகனா தான் இருந்திருப்ப. இந்த ஜென்மத்திலயும் நீ என் மகனா தான் இருக்க. என் மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் காட்டுறீங்களே, மனு எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். அவன் ஏதாவது கேட்டானா நான் பேசிக்கிறேன். நான் இந்த சொத்துல உனக்கு பாதி சொத்து எழுதி தரவா? இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு பாஸ்கர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? இல்லையே. இதோட கதைய நான் உனக்கு சொல்றேன். இந்த கம்பெனிங்க எல்லாமே பிரதீபாவோட வீட்டுக்காரர் கிருஷ்ணதாஸ் அவருக்கு சொந்தமானதா தான் இருந்தது. பிரதீபாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அழிஞ்சு போயிட்டாரு. தாசன்னா கலையை ரொம்ப நேசிச்சாரு. பிரதீபாவுக்கு நாட்டியம் தான் உயிரா இருந்தது. பிரதீபா போற இடத்துக்கெல்லாம் தாசனாவும் போகணும். கடைசியில தாசனாவால கம்பெனிய சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. பெருசா நஷ்டப்பட்டு கம்பெனி எல்லாம் விக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிரதாப்க்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தாங்க. நாங்க தான் இப்ப இருக்கிற கார்ப்பரேட் இந்தியாவை உருவாக்குனது. பிரதீபாவுக்கு அவ விஷயத்தை தவிர வேற எது மேலேயுமே அக்கறை இல்ல. வேணும்னா ஒன்னோ ரெண்டோ கம்பெனியை கொடுக்கலாம். ஆனா அவ ஆசை அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறா. நாம அப்படி விட்டு கொடுத்துட முடியுமா? இதுல உன்னோட கருத்து என்ன? விட்டு கொடுத்துறாதீங்க. பிரதீபா மேடத்துக்கு நான் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எங்களை கொல்ல முயற்சி பண்ணதே அவங்க தானே. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவ்வளவுதான் வினய். நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா. என்ன மனு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? நான் போய் முதல்ல வினய்க்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம். இல்லம்மா, இது முக்கியமான விஷயம். சொல்லு மனு. வினய் மேல பாசத்தை பொழியாதீங்கன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அப்புறம் ஏன் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க? அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் அவன் மேல பாசம் காட்டுறதுனால உனக்கு என்ன நஷ்டமாயிடுச்சு? எனக்கு கஷ்டமா இருக்குமா? அது என்னோட பிரச்சனை இல்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவனை அடிச்சு வெளியே அனுப்பணும்னு தோணுது. அவனை பார்த்துக்க வேணா ஆள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என் மேல அன்பே இல்லம்மா. அதான் 24 ஹவர்ஸும் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அப்பாவி மாதிரி சீனு போடுறான். ஏதோ தெருவில் கிடக்க வேண்டியவனை கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் தங்க வச்சிருக்கீங்க. நாளைக்கு தெருவுக்கு போக போறது நீயா இல்ல அவனான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல போனா நீ போகதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி? வரப்போற காலத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலத்துக்கும் அதுக்கேத்த மாதிரி மாற்றம் வரும்.
சொல்லப்போனா நாம கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீடு கூட நமக்கு இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. இப்போ அவன் தான் உங்களுக்கு எல்லாமே. அவன் மட்டும் உங்களுக்கு போதும் இல்ல? எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட தானமா இருக்கேன். நான் உங்களுக்காக அஞ்சனாவே வேணான்னு சொல்லிட்டேன். எனக்காக தான் உன் பொண்டாட்டிய வேண்டான்னு சொன்னியா? நான் அவளை விட்டுடுன்னு சொன்னனா? உனக்கு ஒரு தப்பான உறவு இருக்குன்னு சொன்னது நானா இல்ல அவளா? ஒரு கொலகாரின்னு என்ன மாட்ட வைக்க எதிரிங்களோட கூட்டு சேர்ந்திருக்காவ. நீ அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் பறிக்க அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. எனக்காகலாம் நீ உன் பொண்டாட்டிய விட தேவையில்ல. நீ போய் அவ கூடயே சேர்ந்துரு. அதுக்கப்புறம் அவ சொல்றபடியே உன் வாழ்க்கையை நடத்து. இன்னும் தெளிவா சொல்லணும்னா புருஷனா வேலை பாரு. அவ கலெக்டர் ஆயிடுவா. கலெக்டரோட புருஷன்னு சொல்லி பெருமையா சுத்து. அவளுக்கெல்லாம் கொடை பிடிக்க என்னால முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த வினை மேல பாசம் காட்டிட்டே இருக்க போறீங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது உன்னோட வீடு இல்ல, என்னோட வீடு. அதை நான் கூடிய சீக்கிரம் ப்ரூவ் பண்ணுவேன். கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போவ. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருக்கேன். ஆமா, எனக்கு தெரியும். இந்த வீட்டை விட்டு நான் இன்னைக்கு போக போறேன்னு தோணுது. சரி, பாத்துக்கலாம். மேடம் என்ன பார்த்தாங்க, எல்லாத்தையும் நிறுத்த சொன்னாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கே போயிடுவீங்களாமே? என்ன முடிவு எடுத்திருக்கீங்கம்மா? அவ என்ன வேணா சொல்லட்டும். என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? என் வீட்ல இருந்து என்னைய அனுப்புவாளா? பொண்ணோட வீடா? ஏதோ போனா போகுதுன்னு தான் இத்தனை வருஷம் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். இந்த வீட்டோட ஓனர் நான் தானே உனக்கே தெரியும். உனக்கு அப்படி என்ன உரிமை இருக்கு? இது தாசண்ணா வீடு. அவர் இறக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இல்ல. ஏய், எதுவா இருந்தாலும் நீ கோர்ட்ல போய் பேசிக்க. நீ பணத்தை கொடுத்து வச்சிருக்கிய வக்கீலுங்க, அவங்க கோர்ட்டை சுத்தி சுத்தி தானே வராங்க. இந்த மல்லிகாக்கு எதிராக அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். நான் என்ன சொல்றேனோ அதுபடி நீ கேட்டு நடந்துக்கிட்டா மட்டும்தான் இனி இந்த வீட்டுல நீ இருக்க முடியும். நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? நீ எப்பவுமே என்னை விட கீழே தான் இருந்திருக்கணும். நான் தான் எனக்கு கிடைச்ச வசதிகளை உனக்கும் பங்கு போட்டு கொடுத்தேன். ஆனா கடைசியா நீ என்னை ஏமாத்திட்ட. உன்னோட இந்த பேச்செல்லாம் நான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும்.
இல்லனா இத்தனை நாளா உன்னை மேடம்னு கூப்பிட்டு இருந்த செக்யூரிட்டி உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவான். அந்த அவமானம் தேவையான நீயே முடிவெடுத்துக்க. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா முன்னாடி மாதிரி இந்த வீட்ல நீ ஒரு ஆளா இருக்கலாம். உனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஆகணும். வெளியில போய் பொழைக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளு. இப்ப நாம என்னமா பண்றது? நான் வீட்டை விட்டு போறேன். அப்படி இல்லைன்னா அவ இங்க பல சீன்ஸ் கிரியேட் பண்ணுவா. கோர்ட் மூலமா ஃபேஸ் பண்ணலாம். என்ன அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். இதனால எதுவும் முடிய போறதில்ல. நீ என்னம்மா பண்ண போற? நீயும் என் கூட வரியா? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. நீ இந்த வீட்லயே இருந்தா பழைய சுஜாவா இங்க இருக்கலாம். உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். வசதிக்காக நான் ஒன்னும் இங்க தங்கலமா. உங்களுக்காக தான் நான் இங்க தங்குறேன். என் கூட வரணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். மல்லிகா மாதிரி ஆள் சேர்க்க வேண்டிய அவசியமா எனக்கு இல்ல. நீதியும் தர்மமும் எப்பவும் என் பக்கம்தான். உங்க கூட வர்றதுதான் என்னோட விருப்பமும். ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த வீட்ல மல்லிகா சொல்றபடி வாழ அவகிட்ட பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என் வீட்டுக்காரர் சாகறதுக்கு முன்ன என் பேர்ல 5 கோடி ரூபாய் பிக்சட்ல போட்டு வச்சிருக்காரு. அது இப்போ 10ல இருந்து 15 கோடி ஆயிருக்கும். அதை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என் கூட வந்தனா பட்டினியா இருக்க மாட்டேன். பட்னியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லம்மா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இத்தனை நாளா வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு போறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் அது எனக்கு இருக்கும். சுஜா, நீ நல்லா பொறுமையா யோசனை பண்ணி முடிவெடுத்தா போதும்மா. இந்தாங்க. வேண்டாம். ஹலோ, என்ன சுஜா? என்னங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொல்லு. இன்னைக்கு பிரதீபா அம்மாவும் மல்லிகா மேடமும் ரொம்ப சண்டை போட்டாங்க. பிரதீபா அம்மாவை வீட்டு விட்டு போக சொல்லிட்டாங்க. சரி, அவங்க என்ன முடிவெடுத்தாங்க? இதோ இப்ப கூட மேடம் வந்து கத்திட்டு தான் போனாங்க, இப்பவே போகணும்னு. ஆனா என்ன மட்டும் இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன முடிவெடுக்கணும்னே எனக்கு தெரியல. பிரதிபா அம்மாவை தனியா அனுப்ப எனக்கு இஷ்டமே இல்ல. என் தங்கச்சி என்ன சொன்னா? நான் அவகிட்ட பேசவே இல்லை. என் தங்கச்சி என்ன சொல்றாளோ அதையே பண்ண. என் தங்கச்சி மட்டும்தான் எனக்கு எல்லாத்த விடையும் முக்கியம். மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி, நான் அஞ்சனா கிட்ட பேசுறேன். அது போதும். அஞ்சனாம்மா, இதுக்கப்புறம் நீங்க கார் ஓட்ட போக மாட்டீங்களா? எனக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்குல்ல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். அப்பனா நானும் போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டேனா அப்பா உங்களை நிம்மதியாவே படிக்கவே விட மாட்டாரு. நீ இருந்தனா நான் அதுக்கான வேலையை பார்ப்பேன். என்ன வேலை? அதை பார்க்க தானே போறீங்க. சரிம்மா. ஆனா இந்த வாரத்துல சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீ புக்ஸை எடுத்து படிச்சு வைக்கணும். சரி. இனி நான் சைலண்டா இருப்பேன். நீங்க படிங்க. அதோ சுஜா ஆண்டி வந்துட்டாங்க. படிச்சிட்டு இருக்கி அஞ்சனா? நான் அப்புறம் வரேன். ஏதாவது சீரியஸான விஷயமா? கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். சொல்லு. நடந்தது எதுவும் தெரியாதா?
இல்லையே, நான் இங்க எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி தெரியும்? என்ன நடந்துச்சு நீ சொன்னாதான் தெரியும். இன்னைக்கு மேடமும் பிரதீபாமாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. கோவத்துல பிரதீபாமாவை மேடம் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. மறுபடியும் மேடம் வந்தாங்க. உடனே கிளம்பணும்னு சொன்னாங்க. பிரதிபாமா எங்க போவாங்க? தெரியல. பிரதீபாமாவும் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன மல்லிகா மேடம் இங்கேயே தங்கிக்க சொன்னாங்க. பிரதீபாமா கூட போக கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சென்டிமெண்ட் சிச்சுவேஷனா இருக்கே. 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த வீட்டை விட்டு எப்படி அவங்களால வெளியே போக முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன்கிட்ட வந்திருக்கேன். பிரதிபாமா என்ன சொன்னாங்க? நீயே முடிவெடுத்துக்கோன்னு சொன்னாங்க. என் கூட வந்தா பட்னியா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஷாஜியானா கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கலாம்ல. அவர் எதுவா இருந்தாலும் அஞ்சனா சொல்றதை செய்யினாரு. சரி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உன்னோட மனசு என்ன சொல்லுதுன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லு. எனக்கு 12 வயசு இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டது மேடம் தான். அதை என்னால மறக்கவே முடியாது. என்னோட 12வது வயசுல தான் பிரதீபாமா வீல் சேர்ல இருக்கிறத பார்த்தேன். அன்னையில இருந்து நான் அவங்கள அம்மானு தான் கூப்பிடுறேன். நான் இப்ப வரைக்கும் ஏன் அப்படி கூப்பிட்டேன்னு தெரியல. வீல் சேர் தள்ளும் போதும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதும் அவங்க நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல. அந்த கடவுள் தான் அவங்கள நடக்க வச்சது. அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்த என்ன மகளேன்னு சொல்லி கட்டி பிடிச்சு அரவணைச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மா இப்ப வீட்டை விட்டு போக போறாங்க. உன்னோட மனசுல இருந்ததை நீ இப்ப தெளிவா சொல்லிட்ட. இப்போ நீயே உனக்கான முடிவை எடுக்கலாம். நீ எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவும். சொல்லு. பிரதீபாமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறத என் மனசு ஏத்துக்கல. அதுதான் உன்னோட முடிவு. ஆமா. அப்படின்னா நீ பிரதீபாமா கூட தான் போகணும். பிரதீபா கூட போங்கன்னு நீ தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கியா? அவ கூட தான் போகணும்னு இவளுக்கு ஆர்டர் போடுற. நீ என்ன பிரதீபாவோட பர்சனல் செக்ரட்டரியா? இத்தனை வருஷமா நான் போட்ட சோத்துல வாழ்ந்து என் எதிரிக்கு நீ சப்போர்ட் பண்ணி என்னையே இல்லாம பண்ண போறியா? கொஞ்சம் கூட நன்றி இல்ல மேடம். நீ எதுவும் பேசாத. உன்னோட 12 வயசுல இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தவனா? அப்படிப்பட்ட என்னையே எதிர்க்க தயாராயிட்டல. நீயா இத பண்ணல, உன்னை இத பண்ண வச்சிருக்காங்க. பொண்ண நான் நம்பினேன். ஆனா நீ கூடவே இருந்து என் முதுகுல குத்திட்ட. ஆனா இப்போ உன்னை அப்படியே இருப்பேன்னு நினைக்காத. நீ என்ன அழிக்கணும்னு நினைச்சு ஒரு அடி வைக்கிறதுக்குள்ள நான் உன்னை அழிச்சிருவேன். நீயே பார்த்தல, நான் ஏதாவது சொன்னனா? ஒவ்வொரு நாளும் பொழுது விடையும் போது என் மேல இருக்கிற கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் சுஜா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் கிளம்புறேன். பிரதீபாமா காத்துட்டு இருப்பாங்க. இங்க பாரு, என்ன மறந்துடாத. உன்னை போய் மறப்பனா என்ன? அப்படின்னா நான் ஞாபகப்படுத்தி பார்க்க யார் இருக்காங்க? போயிட்டு வா.
அஞ்சனம்மா படிங்க. பாட்டியை நான் பாத்துக்கிறேம்மா. சரியாம்மா? சரி, பசிக்குதா என்ன? இல்ல. பிஸ்கெட்டும் பழமும் இருக்கு, எடுத்து சாப்பிடு. சரி, நீங்க படிங்க. இதுக்கப்புறம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை தொந்தரவு பண்ணாங்கன்னா நான் துப்பாக்கியால சுட்டுடுவேன். அதுக்கு துப்பாக்கி வேணும் இல்லையா? அதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அஞ்சனா இப்ப வரைக்கும் என்ன பார்க்கவே வரலையே. மேடத்துக்கும் அஞ்சனாவுக்கும் ஏதோ சண்டை போல, அதான் பார்க்க வரல. உன் மேல அஞ்சனா உயிரே வச்சிருக்காப்பா. அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவளுக்கு இப்போ ஐஏஎஸ் படிக்கிறது தான் முக்கியம். அவ வந்த வழியை மறந்துட்டா. நீங்க தான் அவளை தன்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கப்பா. ஆனா அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. அட, அப்படியெல்லாம் இல்லப்பா. அஞ்சனா என் மேல அதிகமான பாசத்தை வச்சிருக்கா. எல்லா மனுஷங்களும் இப்படிதான்ப்பா. ஒரு லெவலுக்கு மேல அவங்க லெவலுக்கு யார் ஈக்குவலா இருக்காங்களோ அவங்கள தான் சொந்தமா பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டேட்டஸை பார்த்து வாழுவாங்க. அஞ்சனாக்கு இப்ப என்னப்பா ஸ்டேட்டஸ்? ஐஏஎஸ் ஸ்டேட்டஸ். கமிஷனர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. அதுவும் சரிதான். தாசாரோட கொலைகேஸ் விஷயமா என்னையும் விசாரணை பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார்ப்பா. அவங்க எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க? அதான்ப்பா எனக்கும் தெரியல. அப்பாவும் பையனும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த கேஸோட விசாரணைக்கு அப்பாவை ஏன் கூப்பிடணும்? இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு. என்கிட்டயும் அதை பத்தி சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்? காரணத்தை பாஸ்கர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அத பத்தி அவர் எதுவும் சொல்லல. சொல்லியிருப்பாரு. உங்க மகளை பத்தி சொன்னதுனால நீங்க மறைக்கிறீங்க. அப்படி என்ன சொன்னாரு? அது இந்த கொலையில பாஸ்கருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு அந்த அஞ்சனா தான் கமிஷனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கா. சரிதானே பாஸ்கர்? அஞ்சனா அப்படி சொல்லிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். போலீஸே அப்படி சொல்லும்போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி ஓடுறாரு பார்த்தல. அஞ்சனா தான் சொல்லியிருக்கான்னு பாஸ்கருக்கே நல்லா தெரியும். ஆனா அதை ஏத்துக்க அவர் மனசு இடம் கொடுக்கல. அஞ்சனா என்ன பண்ணாலும் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. சரி, அதெல்லாம் போட்டோம். உன்னை பாக்குறதுக்காக அஞ்சனா வந்தாளா? வரல. இத்தனை நாளாயும் அவ வரல. அதுக்கான அர்த்தம் என்ன? உங்களுக்கும் அவளுக்கும் சண்டைன்னு தான் அப்பா என்கிட்ட சொன்னாரு. குடி. பாஸ்கர் எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. எனக்கும் அஞ்சனாவுக்கும் சில பிரச்சனை இங்க இருக்கு.
அதுக்காக அவ எதுக்கு உன்னை பார்க்க வராம இருக்கணும்? என்ன இருந்தாலும் அவளோட தம்பி நீ. அவ எப்ப வேணும்னாலும் உன்னை வந்து பார்க்கலாம். ஆனா இதுக்கு அந்த காரணம்லாம் இல்ல. உன்னை வந்து பார்க்க கூடாதுன்னு பிரதீபா அவகிட்ட சொல்லியிருப்பா. இன்னைக்கும் பிரதீபா இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறா. சரி நீ குடி. பிரதீபா, ஆ வாங்க பாஸ்கர் அண்ணே. எங்க கிளம்பிட்ட? நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். என் சொந்த வீட்டை விட்டே நான் போறேன். மேடம் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. இப்ப இத பத்தி சொல்ல மல்லிகாக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரம் அவளுக்கு எங்க இருந்து வந்தது? அத பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணே. என்னைக்குதான் அந்த பிரச்சனை முடிய போகுது? என் பையனை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடலாமான்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா பாத்துக்க கூட மாட்டீங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல. என் புருஷன் எப்படி இருந்தாரு அத மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மத்துல அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும். அது எனக்கு தெரிய வந்து ஒருவேளை அத மல்லிகா பண்ணிருந்தா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். தெரியுமா? இப்ப எங்க போறீங்க? நான் ஒரு வீடு பார்க்கணும். அப்புறம் அந்த கொலைக்கு எதிராக கேஸ மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப நான் இந்த வீட்டுக்கே வரணும். வக்கீல் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. துணைக்கு என் கூட தான் இவ இருக்காளே. இவளும் என்னோட பொண்ணுதான். சொந்த கால்ல நிக்க கத்துக்கிட்டோம். பையனை பாத்தீங்களா? பார்த்தேன். வினயனுக்கு என் மேல ஏதோ கோபம் இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் அவன் என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் சின்ன பையன் தானே. அவன் சொன்னதை மன்னிச்சிருங்க. நான் அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்பவும் உன்னை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அது எனக்குள்ள இருக்க ஏக்கோன்னு சொன்னேன். அவன் என்ன முதல்ல பார்த்தப்போ அம்மான்னு தான் கூப்பிட்டான். நீ எப்பவும் எனக்கு ஒரு மகன் தான்னு நான் அவன் கிட்ட சொன்னேன். உங்க மகனே தான். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல. எல்லாம் சரியாகட்டும். வினயன் என்கிட்ட தர போறீங்களா என்ன? ஆமா, கொடுங்க. நான் அவனை என் பையனாவே பாத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இப்பவே கொடுக்காதீங்க. அவனை பாத்துக்க எனக்கு கொஞ்சமும் நேரம் இல்ல. சரி. எனக்குள்ள இருக்க அந்த தாய் மனசு உன்னை ஒரு மகனா பாக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே அவன் கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நான் அவனை என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அவன் எனக்கு பையன்தான். பாஸ்கரண்ணா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் எப்பவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உன் கூட யார் இல்லைனாலும் நான் உன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓ மேலையும் சோனா மேலையும் வண்டி ஏத்த சொல்லி பிரதீபா தான் ஆள் அனுப்பியிருக்கா. அது எனக்கு தெரியும். உனக்கு அந்த மாதிரி பண்ணதுக்காக பிரதீபாவுக்கு நான் ஒரு தண்டனை கொடுத்திருக்கேன். அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேன். இன்னைக்கே அவ போகணும். நீயே சொல்லு வினய், அம்மா பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லையே. எனக்கு நீங்க சொல்றதை விட வேற எதுவும் தேவையில்லை. உண்மையிலேயே நீதான்ப்பா என்னோட மகன். வினய், நாம அப்படியே கொஞ்சம் மெதுவா நடந்து பார்க்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமா நடந்து பழகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. முயற்சி பண்றேம்மா. சரி, இருவர் வா. பார்த்து மெதுவா எந்திரிக்கணும். பேண்டேஜ் போட்டிருக்கிற காலை அதிகமா அழுத்தக்கூடாது. வா, அம்மாவை சப்போர்ட்டுக்கு பிடிச்சுக்கோ. பார்த்து மெதுவா. மெதுவா. காலை ரொம்ப அழுத்தி வைக்காத. பெயின் இருக்கா? கொஞ்சமா தான் இருக்கு. ஐயோ,
ஆ ஆ, அம்மா ஃபோன் எடுங்க, ஆ. நான் இவனை பார்த்துக்கிறேன். பிடிச்சுக்கோ, பார்த்து ஜாக்கிரதை. மனு, அவனை மெதுவா சேர்ல உட்கார வச்சிரு. ஆ. ஹலோ. சொல்லுங்க, மல்லிகா தான். வா. உங்களுக்கு கஷ்டமா இல்லையாம்மா? வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? திரும்ப நான் இங்க வரணுங்கிறதுக்காக தான் போறேன். இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மனசே இல்லம்மா. சுஜா, உனக்கு பிடிக்கலன்னா நீ வராத. எனக்காக உன் ஆசையை விட்டு கொடுக்க வேண்டாம். நீ இங்கேயே இருந்துக்கோ. அஞ்சனாக்கும் சப்போர்ட்டா இருக்கும். இல்ல, நான் வரேன். சரி, வா போலாம். பிரதிபாமா, நீங்க வீட்டை விட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க போறீங்கன்னு சுஜாதா சொன்னா. என்ன பார்க்காமலே போயிடலாம்னு நினைச்சிட்டீங்களா? நான் வந்து உங்களை பார்க்க பெர்மிஷன் இல்லைன்னு தெரியும்ல. நீ படிச்சிட்டு இருக்கிறதா சுஜா சொன்னா. அதான் எதுக்கு உன்னை தொல்லை பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு என்னம்மா? என்ன பார்க்காம போயிருந்தா என்னால நிம்மதியா உட்காந்து படிச்சிருக்க முடியுமா? நான் கண்டிப்பா வருவேம்மா. என் வீட்டை விட்டு நான் எங்க போக போறேன்? இங்க இருந்து சண்டை போட எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் போறேன். இதுக்கப்புறம் நான் உங்களை எப்ப பாப்பேன்? நான் தினம் உனக்கு ஃபோன் பண்றேன். அடுத்த வாரம் உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்து நான் உன்னை பார்க்கும்போது அஞ்சனா IAS அப்படின்னு தான் நான் உன்னை பார்க்கணும். வாமா. நீயும் போறதா இருந்தா போலாம். 24 மணி நேரமும் நீயும் அவளும் எனக்கு எதிரா திட்டம் போடலாம். என்ன இருந்தாலும் என்ன எதிர்க்க நீதானே அவளோட சேனாதிபதி. நான் சொன்னது புரிஞ்சுதா? அஞ்சனா IAS. மல்லிகா, சண்டைய நேரடியா வச்சுக்கலாம். நீ இப்படி பண்றது கேவலமா இருக்கு. நீ பக்காவா பிளான் பண்ணிதான் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புற. தயவு செஞ்சு அஞ்சனாவை இதுல இழுக்காத. உன்னை எதிர்க்கிறதுக்கு அஞ்சனாவை எனக்கு சப்போர்ட் பண்ணு நான் கேட்கல. நம்ம 2 பேர்கிட்டயுமே இவ ஒரே மாதிரி தான் இருக்கா. என் மேல இருக்க பாசத்தை நான் காப்பாத்திக்கிட்டே வருவேன். அஞ்சனா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்ற விஷயத்த இதுவரை நீ தெரிஞ்சுக்கவே இல்ல. அத நீ தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா கஷ்டப்படுவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. போயிட்டு வரேன்.
நீங்களாம் இருங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன, நான் இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இது கோர்ட்டோட ஆர்டர். இவங்களை இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆர்டரை டைரக்டா வாங்கியிருக்கோம். சொத்து விஷயத்துல கோர்ட் தன்னோட தீர்ப்பை சொல்ற வரைக்கும் பிரதிபாவுக்கு இந்த வீட்ல முழு உரிமை இருக்கு. தள்ளி நில்லு. தேங்க்யூ வக்கீல் சார். இது என்னோட டியூட்டி மேடம். நான் வரட்டுமா? உள்ள வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்க. இப்ப எனக்கும் இங்க உரிமை இருக்கு இல்லையா? வேண்டாமா, இந்த கேஸை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அப்ப கிளம்புறேன். சரிங்க சார். நீ இப்ப அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டல்ல? ஆமா, அது நான் பண்ண புண்ணியம். மனு, இந்த விஷயம் உனக்கு பிடிக்கலையா என்ன? ஏய், அப்படிலாம் இல்ல. நான் உன்னை இப்ப என்னோட பிரதரா தான் பாக்குறேன். சரி, நான் இப்போ கொஞ்சம் நடந்து பார்க்கலாம், வரியா? நான் பிடிச்சிக்கிறேன். சரி, வா. பாத்து. பலிக்குதா? பரவாயில்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.